பார்ட் 1 விட 2 கம்பேர் பண்ணா நல்லா இருக்கு. ஒரே வன்முறைங்க இந்த படம். வன்முறை தான் படம் ஃபுல்லாக வன்முறையாகுது. இந்த படத்தை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இளைஞர்களை சீர்குலைக்கிற வகையில் இருக்குது இந்த படம் விடுதலை 2. அதனால் வந்து எனக்கு பிடிக்கல அந்த படம். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா வந்து அன்பை புகுத்தணும், ஒரு நல்ல வகையில் எடுக்கணும். இது வந்து எப்படின்னா வன்முறையை புகுத்துறாங்க. அது வந்து எப்படி ஆதி காலத்தில் எடுக்க வேண்டிய கதையை வந்து இப்போ எடுத்து வச்சுக்கிறாங்க. இது இப்போ எடுக்கிறதுனால என்ன இருக்குது, ஜாதி ஒழிக்கணுன்றாங்க, மதத்தை ஒழிக்கணுன்றாங்க. இதெல்லாம் வந்து இப்போ பேச வேண்டிய கான்செப்டே கிடையாது. அதுவும் அதில் வர ஏகப்பட்ட வன்முறையை போட்டு ரொம்ப கேவலம் பண்ணி வச்சுருக்கீங்க. இதனால வந்து எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் அந்த படமே ஒரு மாதிரி 60 ரூபாய் போகுது. பிஜிஎம் நல்லது, சாங்ஸ் பெருசாக எனக்கு பெருசாக இது வரல, இன்ட்ரெஸ்ட் வரல. பிஜிஎம் நல்லா இருக்குது, பிஜிஎம் நல்லா போட்டுக்கிறாரு. சாங்ஸ்லாம் கேட்காதீங்க, சாங்ஸ் எனக்கு பிடிக்கல. மற்றபடி என்ன 2 பாட்டு தான் வருது, மைல்டாக வரும். ஒரு மெலடி சாங் வருது, இன்னொன்று நார்மலாக ஒரு பாட்டு வருது. மற்றபடி பெருசாக சாங் சொல்கிற மாதிரி இல்லை. பிஜிஎம்மும் ஓகே. அதாவது வெற்றிமாறன் படத்தில் வந்து நீங்கள் ஆக்டிங்கு டைரக்ஷன்லாம் கேட்காதீங்க. ஏன்னா வந்து அவர் அதெல்லாம் பக்காவாக பண்ணுறாரு. அவர் வந்து எந்த அளவுக்கு வேலை வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வேலை வாங்கிடுவார். அந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டாரு. பட் கதையை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப அடி வாங்குது. கதை ஒன்றுமே இல்லைங்க, 2 கோஷ்டிக்குள்ளே சண்டை. அது எப்படி வந்து போலீஸ் வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கிறது தான் கதை. அது பெருசாக ஒன்றுமே கிடையாது. இதில் அவ்வளோ சீனே கிடையாது. அதனால சொல்ல வரேன். அதனால தான் எமோஷன்ட்டு ஆடியன்ஸ் பேசுவாங்களே தவிர மற்றபடி இல்லை எமோஷன் நம்ம உள்வாங்கி ஃபீல் பண்ணுறவங்களும் எதுவுமே கிடையாது. 2 கோஷ்டிக்குள்ளே சண்டை. அவன் அருவா எடுக்கிறான், இவங்க துப்பாக்கி எடுக்கிறாங்க. 2 பேரும் சண்டை. 2 பேரும் யாராச்சும் யார் சாவறான்றத கதையே. அதுதான் எல்லாம். சூரியெலாம் மொக்க பண்ணிட்டாங்க. சூரியெலாம் வேஸ்ட்டு. சூரியெலாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பார்ட்லேயாச்சும் சூரிய நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இதில் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வண்டியை மலையிலேருந்து தள்ளுற மாதிரி தான் ஒரு ரோல் கொடுத்துறாங்க. மற்றபடி சூரிய வந்து டம்மி பீஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. சூரியெல்லாம் இதில் எத்தனை நீங்கள் அவர் ஏன் இதில் நச்சாருன்னு தெரில. சும்மா போலீஸாக நச்சிக்கிறாரு. வேஸ்ட்டு தான். சூரிய கேரக்டர் வேஸ்ட்டு. ஹீரோயின் சுத்த தண்டகரமும். அது எதுக்கு போட்டாங்கன்னு தெரில. சும்மா ஹீரோ ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டுக்காக போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ரோல்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஹீரோயின், நான் ஹீரோயின் சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஹீரோயினை ஜஸ்ட் பாட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒய்ஃபாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான் தவிர ஹீரோயினும் மாட்ட பண்ணிட்டாங்க. 10க்கா 1 தரேன். அந்த சினிமாட்டோகிராஃபி வெற்றிமாறன் டைரக்ஷனுக்காக ஒரு மாதிரி தரேன். வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த ஒரே காரணம் தான் செஞ்சு அந்த சர்டிஃபிகேட்டுக்காக வந்து குழந்தைங்க பார்க்கக்கூடாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இதில் வந்து செக்ஷுவல் அபியூஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் என்னென்ன கொடுமைகள் நடக்குது, இது வந்து ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம் நினச்சி எடுத்தாங்க. பீரியாடிக்கல்லாம் கிடையாது. இப்போ காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதையே எடுத்த மாதிரி தான் இருக்குது. காவல்துறை நல்லவங்க தான், உண்மையிலேயே. நீங்கள் சூரிய எடுத்துக்கோங்க, நீங்கள் காவல்துறை நல்லவங்க தான். அதை யார் இயக்குறாங்க, எதனால இயக்குறாங்க, அது பண்ணி அரசியல், நமக்கு என்னென்ன செய்திகளை போட்டு நம்மளை டைவர்ட் பண்ணுறாங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்கயா. சூப்பரான ஒரு படம். உண்மையிலே சூப்பராக புரியும். புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிக்காதவன் இன்னமும் முட்டாளாக தான் போவான். எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றது தான் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஒரு வசனமும் புரட்சிகரமாக இருக்கும். ஒரு வசனமுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவங்க சாதாரணமாக பேசுகிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். பல பேரை செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும் இந்த படம். பல பேருக்கு, பல தலைவர்களுக்கு, பல அரசியல் கட்சிகளுக்கு பயங்கரமாக உரைக்கும். அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. உள்ள யாரையுமே அட்டாக் பண்ணல. டீசெண்டாக ஒரு படம் எடுத்து சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. புரியுறவங்களுக்கு புரியும். இது ஒரு பெரிய ஒரு அரசியல் இந்த படமே. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இது தெரிஞ்சுக்காம அப்படியே இந்த படம் எனக்கு பிடிக்கல, லேகா போகுது அப்படி சொல்கிற படமே இது கிடையாது. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். எப்படி இருந்தால் என்னையா, இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரப்பனோட கதை டாக்குமெண்ட்ரி தான். அது தெரியும். உண்மையிலேயே நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, பொங்கல் லீவு, தீபாவளி லீவு, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, அதுக்கு பின்னாடி ஒருத்தன் போராடி இருக்கான்றது தான் உள்ள சொல்கிறாங்க. போய் பாருங்கள். சூப்பரான ஒரு படம். இதை பற்றி நம்ம பெருசாக ரொம்ப பேசி இதை வந்து நெகட்டிவிட்டி ஓவராக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இதை செஞ்சு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். பயங்கரமாக இருக்குது. குழந்தைங்க பார்க்கக்கூடாது சர்டிஃபிகேட்னா கூட ஓடிடியில் வந்தாலும் போட்டு காட்டுங்க. அந்தளவுக்கு இவங்க இதில் வந்து பார்க்கக்கூடாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நடக்கிற கொலைகள் கூட எதனால் நடக்குது, அந்த கொலையை பார்க்கும்போது நமக்கு வந்து அதை கொலையாக பார்க்க மாட்டோம், நம்மளை உணர்ச்சியாக பார்க்குறோம். அந்த அளவுக்கு படம் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. வேற லெவல். சான்ஸ் இல்லை. விடுதலை பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக எடுத்திருக்காங்க. என்னன்னா நம்ம வந்து வெற்றிமாறன் சார் வந்து அவருக்குரிய ஸ்டைலில் கருத்துக்களை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுமோ இந்த ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி எடுத்திருக்காரு. இதில் என்னன்னா இப்போ இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு பழைய காலத்து வரலாறு வந்து எதுவுமே தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம பிறந்தோம், நம்ம வளர்ந்தோம், நம்ம அப்பா அம்மா செலவு பண்ணுறாங்க, நம்ம ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்ற கான்செப்டில் தான் போகிறாங்களே தவிர்த்து இப்போ நம்ம அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா நமக்கு செலவு பண்ணுறாங்க, நம்ம அப்பா அம்மா நம்மளை நல்லதாக பார்த்துக்கிறாங்கன்னா இதுக்கு காரணம் யாரு அப்படின்றத வந்து தெளிவாக ஒரு அரசியல் கருத்துக்களை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி எடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு வந்து ஒரு டைலாக் வந்து சொல்கிறேன் பாருங்களேன். சில பேர் வந்து தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தனால தான் இன்னைக்கு நம்ம பாதி பேர் படித்து முன்னேறி இருக்கிறோம் அப்படின்ற டைலாக்லேயே உங்களுக்கு தெளிவாக யாரை நோட் அவுட் பண்ணுறாங்கன்றது தெரியுது. ஆமாம், அது உண்மை. பல தலைவர்கள் வந்து நம்ம இளைஞர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பல தியாகங்களை பண்ணியிருக்காங்க. அவரு எந்த தலைவர்? டிஎம்கே தான் சொல்றாரு. டிஎம்கே பல தியாகங்கள் பண்ணிருக்கேன். கலைஞர் போய் தண்டவாளம் மறியல் பண்ணாரு, ட்ரெயின்ல படுத்தாரு. எல்லாமே யாருக்காக பண்ணாங்கன்னா நம்ம மக்களுக்காக பண்ணாங்க அப்படின்றத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காலத்து இளைஞர்கள் ஒரு அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா தத்துவம் உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுங்கள்.
அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. அதையும் யாரை சொல்லியிருக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கம்யூனிசம் தான், கம்யூனிசம் பிளாக் அண்ட் ரெட்டை தான் எடுத்து பேசுறாங்க. பிளாக் அண்ட் ரெட் தான். என்னன்னா தத்துவம் உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுங்க. ஏன்னா பாதி இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா சினிஸ்டார், எதுவுமே தெரியாது. தத்துவனா ஒன்று தெரியுமா தெரியாது, கொள்கைனா என்னன்னு தெரியுமா தெரியாது, அம்பேத்கர் விழால போய் அம்பேத்கரை பத்தி எதனா பேச தெரியுமா தெரியாது. ஆனா அவங்களெல்லாம் நீங்க தலைவரா தேர்ந்தெடுத்தீங்கன்னா எப்படி வருங்காலம் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு 3 ஹவர்ல நம்ம தலையில போட்டு புதைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அருமையா எடுத்திருக்காங்க. இப்போ முக்கவாசி வந்து அரசியல் தான். இப்போ நீங்க வந்து தத்துவம் உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு விஜய் வந்து சொன்னாரு, என்ன சொன்னாரு, சம்பிரதாயத்துக்காக போட்டோ எடுக்கிறீங்க, சம்பிரதாயத்துக்காக போய் மக்களை சந்திக்கிறீங்க, சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறீங்க. ஆனா இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா விஜய் தான் அதெல்லாம் பண்றாரு, வேற யாரும் பண்ணல. நான் உங்ககிட்ட தனியா பேட்டி கொடுக்குறேன் ப்ரோ, நோ ப்ராப்ளம். நீ எந்த சேனல்னு எனக்கு தெரியும். ட்வீட் எடுக்கிறதுலாம் ட்வீட் போடுறதுலாம் நீங்க தான், தத்துவம் இல்லாம வர தலைவர் நீங்க தான் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தி காட்டியிருக்காங்க. இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பா வந்து இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கும் தெரியணும் நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாடுபட்ட தலைவர்கள் யார் யார், எந்தெந்த கட்சி. நம்ம ஒன்றும் எங்கேயும் மரத்துலேருந்து குதிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே சந்தோஷமா இல்லை, நம்மளுக்காக உயிர் தியாகங்கள் செஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கு, எல்லாருமே வந்து பார்க்கலாம். இளையராஜா சார் பிச்சிருக்காருங்க, ரொம்ப நாள் கழிச்சு அருமையான மியூசிக் போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருக்கு. பாட்டு இல்லை, பட் மியூசிக் வந்து அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து ஒன் டைம் வாட்ச். ஓகே, விடுதலை 2 பார்த்துட்டு வரேன். விடுதலை 1 வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் நம்மளால ஃபீல் பண்ணதுனால விடுதலை 2க்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாச்சு. ஸோ அதனால நம்ம வந்து படம் வந்து சுமாரான படமாக அமைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாத்தியார் வந்து எப்படி வந்து தோழராக மாறினாங்கிறத ஃபுல்லாக சூரியோட வாய்ஸ் ஓவரில் வந்து படத்தை சொல்கிறாங்க. அதனாலே கொஞ்சம் கிரிப்பு குறைஞ்சது மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அவருடைய வாய்ஸ் ஓவர் அந்த போலீஸ் வேனில் வரும்போதே வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுனால கொஞ்சம் கிரிப் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் ஓவராலாக கண்டிப்பாக பார்க்கலாம். வெற்றிமாறன் கேமரா கேப்டன் பிரபாரன் மாதிரி விளாண்டுருக்காப்புல ரொம்ப அருமையாகவே இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. சொல்ல போனோம்னா பாரஞ்சி சாரோட அரசியல், மாரி செல்வராஜ் சாரோட அரசியல், வெற்றிமாறன் சாரோட அரசியல் கால்குலேட் பண்ணிங்கன்னா இது வந்து அரசியல் வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி பண்ணிட்டாப்ல. தங்களானில் பேசுறது பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்க்குலாம் செம்மையாக புரியலன்னு சொல்லிட்டு ஒரு மிக்சடு ரிவ்யூ தான் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து வெற்றிமாறன் பேசுகிற அரசியல் வந்து எல்லாருக்குமே புரியும். நம்ம போட்டிருக்க சட்டையும் சரி செருப்பும் சரி சும்மா இல்லடா, பல பேரோட ரத்தத்துக்கு பின்னாடி வந்ததுடா, நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கடான்னு சொல்லிட்டு செருப்பில் அடித்த மாதிரி சொல்கிறாப்புல. நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா லவ் சப்ஜெக்டில் நிறைய படம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆக்ஷனில் நிறையா பார்க்குறோம், க்ரைமில் சைஃபை படம் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு அருமையான ஒரு புரட்சி படத்தையும் பாருங்கடான்னு சொல்லிட்டு மூளையை வந்து சொரிஞ்சு விட்டுருக்காரு. கண்டிப்பாக நிறைய இடத்துல வந்து யோசிக்க வச்சுட்டாப்புல. அடுத்த சீன் அப்படியே மாறி மாறி போயிடுது, யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் படத்தை. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி, இப்போ ஆண்டுகிட்டு இருக்க சரி, ஆளை போகிறவங்களும் சரி, தத்துவத்தின் அடிப்படையில் வந்து நீங்கள் ஆளுங்க, எங்களை தத்துவம் இல்லாமல் வாழாதீங்க. அதான் 4 நாற்காலியில் வந்து வேற ஒருத்தவங்களுக்குலாம் 4 கால் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பண்ணாதீங்க, முறையாக பண்ணுங்கிற அரசியலை வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காப்புல. அது புரியுது, விஜய் சேதுபதி சொல்கிறதுனால எல்லாருக்குமே புரியும். மியூசிக் ஒன்றும் அளவுக்கு இல்லை. செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சுமாராக தான் இருக்குது படம். சாங்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை யூத்தான ஒரு பையன் போட்டிருந்தோன்னா இந்த படத்தை வந்து வேற லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா ஒரு பீரியட் படம்ங்கிறதுனால அந்த டைமுக்கு அவர் தான் கனெக்ட் ஆச்சு போல இருக்குது. ஸோ அதை போட்டு எடுத்துருக்காங்க. வழக்கம் போல் வந்து வெற்றிமாறனுக்கு வந்து சூப்பர் மியூசிக் டைரக்டர்னா ஜிவி போட்டிருந்தோம்னா இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து வேற லெவலில் பண்ணிக்கலாம். அவர் சாங்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த பீரியட் படங்கிறதுனால அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி தான், அந்த 2வது பார்ட் வந்து அதுக்கு அவர் கதை சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா அப்படியே பொறுமையாக போகுது படம். நான் டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் அசுரன் மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று வச்சுருக்காரு. ஆனால் அது ரொம்ப கிளியர் கட்டாக வச்சுருக்காரு. அசுரன் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வேறு மாதிரி கிளியர் கட்டாக பண்ணி அந்த படத்தை வச்சுருக்காரு. படம் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்குது படம். வந்து விஜய் சேதுபதி சூரிய ஆக்டிங் வந்து பயங்கர, சூரிய லாஸ்ட்டு செம்ம ட்விஸ்ட் வச்சு படம் பயங்கரமாக முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி வெற்றிமாறன் கதைனா திருப்பி வெற்றிமாறன் பிளாக் பஸ்டர்னா இதுதான். இதுக்கப்புறம் அவருக்கு வந்து வடச்சென்னை 2 தான் வெயிட்டிங். அது வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு படம். பார்ட் 1 விட 2 கம்பேர் பண்ணா நல்லா இருக்கு. இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் மதாஸ்தி, இவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாங்கள் வந்து ஃபுல் படம் பார்த்தேன். எனக்கு புரியுது படம் கான்செப்ட் வந்து சூப்பராக இருக்குது. வெற்றிமாறன் எப்போ பிளாக் பஸ்டர் ரெடினோ அந்த மாதிரி தான் பிளாக் பஸ்டர். இப்போ வடச்சென்னை வந்தா அது அல்டிமேட் தான். இந்த பாட்டு வந்து விஜய் சேதுபதி பாட்டு ஃபுல்லாக இது இந்த பாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி. சூரிய லிட்டில் பிட் தான் இருக்காரு. ஆனால் படம் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கு. 100% டேரக்டர் 100% வர்த்தது. படமே அரசியல் தான். ஆனால் நல்லா இருக்கு. I'll give 8.